இன்னைக்கு அறுசுவை சமையலில் மத்தி மீன் குழம்பு வச்சிடலாங்க. மத்தி மீன் குழம்பு பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மீன் சட்டி வச்சுக்கோங்க. 7 to 8 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடணும். நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிடலாங்க. பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினோடனே நம்ம கறிவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. அடுத்து 2 பழம் தக்காளி போட்டு நல்லா தொக்கு மாதிரி வணக்கி விட்டுக்கோங்க. இது கூட 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிருச்சுங்க. அடுத்து நம்ம பொடி ஐட்டம்ல ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனுங்க. அடுத்தது குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள். குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூனுங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல பச்சை வடை போகும். அடுத்தது கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுங்க. அடுத்தது நம்ம விழுது அரைக்கிறதுக்கு நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். தேங்காய் போட்டுக்கோங்க. இருபதுலேருந்து 25 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு. கொத்தமல்லி தழை கொஞ்சம் விடுங்க. சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம 2 தக்காளி பழம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நான் பெரிய தக்காளி போட்டிருக்கிறேன். நீங்கள் சின்ன தக்காளினா 2 போட்டுக்கோங்க, பெரிய தக்காளினா 1 போட்டுக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளினால நான் 2 ஆட் பண்ணியிருக்கேங்க. இதை ஒரு விழுதாக நீங்கள் அரைச்சி மசாலா கொதிச்சுட்டு பார்த்தீங்களா, இது கூட ஆட் பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதி விட்டுக்கோங்க. பூண்டு போல் ஒரு 6-7 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம புளி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா மசாலா நல்லா கொதிச்சு பச்சையோட எல்லாமே போயிடுச்சுங்க. அடுத்து இந்த மீன் ஆட் பண்ணிடலாம். மத்தி மீனை எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. இது கூட நீங்கள் எந்த மீன் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல. வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.